அதாவது ஒரு சில தலைவர்கள் வந்து தொடர்ந்து விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இன்னும் நிறைய பேர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக ராஜா மூத்த தலைவர் வந்து இவ்வளோ நாள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தார். ஆனால் இப்போ வந்து நான் விஜய் என்ன தப்பு பண்ணாரு, நான் அவர் கூட நிற்பேன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அது அவர் மட்டும் இல்லை, அது பாரதிய ஜனதாவே அந்த நிலைப்பாடு எடுத்தால் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க, அங்கேருந்து வந்து கண்காணிப்பு குழுவில் ஹேமாலினி, அந்த அனுராக் தாகூர் அவங்கெல்லாம் வந்து ஆதரவாக தான் சொல்கிறாங்க. அந்த கட்சி அப்படி முடிவெடுக்குது, அந்த கட்சி முடிவெடுக்குது. இப்போ அதில் வந்து அடிப்படையை புரிஞ்சுக்கணும். பிஜேபி அவரை எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்குது, அதாவது பேசுது. இல்லை, அதிமுகவுமே ஆதரவாக தான் சொல்கிறாங்க. அதிமுக அதான் ஒரே கூட்டணியில் தானே இருக்காங்க. செய்தியாளர் சந்திப்பில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் ஒரு சில தலைவர்கள் தொடர்ந்து விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருந்த நிலையில இன்னும் நிறைய பேர் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. குறிப்பா ராஜா மூத்த தலைவர் வந்து இவ்வளவு நாளா எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ விஜய் என்ன தப்பு பண்ணாரு, நான் அவர் கூட தான் நிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நிருபர் கேட்க, அது ராஜா மட்டும் இல்ல, பாரதிய ஜனதாவே அந்த நிலைப்பாட்டை எடுத்தாங்க. அதை நீங்க பாத்தீங்க. அங்க இருந்து வந்த கண்காணிப்பு குழுல ஹேமாலினி, அனுராக் தாக்கூர் அவங்க எல்லாம் வந்து ஆதரவா தான் சொல்லியிருக்காங்க. அந்த கட்சி அப்படி முடிவெடுக்குது. இப்போ அதுல வந்து அடிப்படையை புரிஞ்சுக்கணும். பிஜேபி தம்பி விஜயை எப்படியாவது அவங்களோட கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்காக முயற்சிக்குது. அதனால விஜய்க்கு ஆதரவா பேசுது. அப்படி சீமான் சொல்லும் போது அதிமுகவில இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜய்க்கு ஆதரவா பேசி திமுகவை தான் குறை சொல்றாருன்னு நிருபர் கேட்கும் போது அதிமுகவும் அவங்க கூட்டணியில தானே இருக்காங்க, அப்புறம் எப்படி பேசுவாங்கன்னு சீமான் பதில் கூறியுள்ளார்.